வேதாந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 29/12/2025 மார்கழி 14ஆம் நாள் திங்கட்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்கார். அலைச்சல்கள் அதிகமாக இருந்தாலும் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம். பணவரவில் அனுகூலம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய காலகட்டம். தொழில் ரீதியாக இருந்த இழுபறியாக சிக்கல் படிப்படியாக தீர்வது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி தரும். மனதுக்கு பிடித்த நண்பர்கள் உறவினர்களை சந்திப்பது சந்தோஷம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம். விலை உயர்ந்த பொருள்கள் விஷயத்தில் சிறிது இன்று கவனமாக இருப்பதும், ஃபங்க்ஷன் பார்ட்டி எல்லாம் போனாலும் பணத்துக்கோ பண விஷயத்திலோ நகைகளையோ மற்ற விஷயத்திலோ ரொம்ப பெரிதாக காட்டாமல் கொஞ்சம் சுருக்கி கொண்டு செல்வது நன்மை ஏற்படுத்தி தரும். மேலதிகாரிகள் விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். பயணங்கள் இனிமையாகும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். அசையாமசையா பொருள் சேர்க்கை, லாபம், முதலீடுகள், அனுகூலங்கள், மனதிற்கு பிடித்த நல்ல விஷயங்கள், தேவையான ஒரு நல்ல விஷயம் நடைபெறக்கூடிய காலகட்டம். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி, துணை அல்லது துணைவியார், பிள்ளைகள் விஷயம், தாய்வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அற்புதமான நாளாக காணப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம். தொழில் ரீதியாக அனுகூலங்கள் காணப்படும். இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக தீரக்கூடிய அமைப்பு. வியாபாரத்தில் இருந்த சிக்கல் தீரும். கண்டிப்பாக ஓய்வெடுக்க மனம் இயங்கினாலும் தொலைதூரத்தில் வேலைகளும் கடமைகளும் உங்களை அதிகமாக அலைச்சல்களுக்கு ஆட்படுத்தினாலும் புது பொறுப்புகள் சிலருக்கு வரலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். குலதெய்வத்தை மானசீகமாக பிரார்த்தனை செய்யக்கூடிய நாள். மேலதிகாரிகள் விஷயத்தில், உறவினர்கள் விஷயத்தில், அக்கம் பக்கம் விஷயத்தில் அடக்கி வாசிப்பது யோகத்தையும் சந்தோஷத்தையும் தரும். இழுபறியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக தீரக்கூடிய நல்ல நாள். தொலைதூரத்திலிருந்து அற்புதமும் ஆனந்தமும் பெறக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். வாகனங்களிலும் குடும்ப விஷயத்திலும் வித்தைகள் காட்டாமல் இருப்பது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி தரும். தொழில் நிமித்தம், உத்தியோக நிமித்தம், வியாபார நிமித்தம், நண்பர்கள் நிமித்தம், யாத்திரை நிமித்தம் எந்த பயணமும் அனுகூலத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் மனமிட்டு பேசுவதும், குடும்பத்தாருடன் நண்பர்கள் உறவினர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படுவதும், உத்தியோக ரீதியாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகளும், வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் அனுகூலமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். பழைய கடன்கள் பைசல் ஆவது, புதிய முதலீடுகள் அனுகூலத்தை தருவது, உத்தியோக ரீதியாக அனுகூலம் ஏற்படுவது, வியாபாரத்தில் இருந்த
சிக்கல் தீர்வது, தொழில் உத்தியோகம் ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் கூடாது. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மனமிட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும். வீட்டிற்கு தேவையான பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படும். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். முதலீடுகளுக்கு குறைவில்லாத அனுகூலங்கள் காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றமும் நல்ல சந்தோஷமும் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்வது சுபிட்சமும் நன்மையும் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். தொழில் உத்தியோகம் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறக்கூடிய அமைப்பு, பயணங்களில் அனுகூலமும் எதிர்பார்த்த செல்வாக்கும் கிடைக்கப்பெறக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றுவதற்கு சிறு பிரம்ம பிரயத்தனம் பட வேண்டியக்கூடிய நாள். எனவே முடியாததை முடியாது என்று சொல்லவும், முடியுவதை முடியும் என்று சொல்லி சிலருக்காக மெச்ச வேண்டும் என்பதற்காக வார்த்தைகளை கொடுத்துவிட்டு பிறகு வருத்தப்படுவது தவிர்த்து கொள்வது நன்மை தரும். இதுவரை மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசிக்காரர்களுடைய தினப்பலத்தினை பார்த்தோம். மீண்டும் நாளைக்கு யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்போம்.